அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுவராஜ், ஐ கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜிங் டைரக்டர். பாஸ்ட் 7 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கோம். ரெசிடென்ஷியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ராணிப்பேட், வெள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இங்கெல்லாம் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குது. நியர்லி 20 பீப்புள்ஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 15 இன்ஜினியர்ஸ் அண்ட் 5 மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. 7 இயர்ஸ் பேக் இண்டிவிஜுவலாக தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிறப்பே எங்கள் எய்ம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஐ கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஒரு பெரிய பிராண்ட் ஆக்கணும் அப்படின்னு விரும்பினோம். அதனால் ஸ்டார்டிங் டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒன்லி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஒரு ப்ரீமியமான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா கிளைண்ட்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ பண்ணிட்டும் வரோம். ஏன்னா இது வரைக்கும் 120 ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். 120 கிளைண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது. பிஸ்னஸ்ன்றது கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற விஷயந்தான். பிஸ்னஸ்ன்றது கிளைண்ட்டோட நிறைய ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது தான் பிஸ்னஸ். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதில் ஸ்பெசிஃபையாக எடுத்து எங்கள் ஃபீல்டை பார்த்தோம்னா எல்லாமே காம்ப்ளிகேஷன் தான். இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஃபீல்டில் வந்து கிளைண்ட்டோட டேஸ்ட் ஒன்றா இருக்கும், அவங்களுடைய பட்ஜெட் ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த கிளைண்ட்டோட டேஸ்ட்டையும் இந்த பட்ஜெட்டையும் எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் எங்கள் பிஸ்னஸோட சக்ஸஸ். அது ரொம்பவே சிறப்பாகவே நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்லி 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் வரும். நானே சைட்டும் பார்ப்பேன், எல்லா ஃபீல்டுமே நானே பார்த்துன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்லி நாம் மட்டுமே இங்கே ஒர்க் பண்ணால் அது பெரிய சக்ஸஸாக இருக்காது அப்படின்றது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அதனால் டீமை வந்து பெருசு பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. அதை சிஸ்டமேட்டிக்காக மாற்றணுன்னு விருப்பப்பட்டேன். நியர்லி ஒரு 20 எம்ப்ளாயீஸ்க்கு இப்போ ஒர்க்கும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு 300 டெய்லி வேஜஸ் பீப்புளுக்கும் இப்போ நாம் ஒர்க் கொடுக்குறோம். கண்டிப்பாக இது இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகணும். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வீடுன்றது கண்டிப்பாக ஒரு ட்ரீம் தான். அந்த ட்ரீம் எங்கே போய் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி பண்ணுவாங்க, இன்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கிளைண்ட்டோட மைண்டில் இருக்கும். அப்போது அந்த கிளைண்ட்டு இனிஷியலாக எங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை மார்க்கெட்லேயோ வந்து கண்டிப்பாக எங்களை பற்றி கேள்விப்பட்டு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு இனிஷியலாக வருவாங்க. இது மாதிரி வீடு கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு A to Z ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கும், ஃபினிஷிங்கில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கிளியராக கம்யூனிகேட் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் பேப்பர் ஒர்க் பண்ணி, வெறும்னே இவ்வளோ காசுன்னு வாய் வழியாக சொல்லாமல் எல்லா பட்ஜெட்டையும் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி கிளியராக அவங்களுக்கு தேவையான பிளான் போட்டு அவங்க எதிர்பார்க்குற எலிவேஷன் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கிளைண்ட் ஓகேன்னு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணி என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் எங்ககிட்ட கிளைண்ட் எந்த ஒரு நம்பிக்கையோடு வராங்களோ அந்த நம்பிக்கையை நாங்கள் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து திருப்தியாக மாற்றி கொடுக்குறோம். எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இன்னோவேஷன் கண்டிப்பாக தேவை. அப்போது வீடுன்றப்ப கண்டிப்பாக நிறைய இன்னோவேஷன்ஸ் தேவை. அதுக்கு கண்டிப்பாக எங்கள் சைடில் பார்க்குறப்போ எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லில் ஏஜிஎம்க்கு நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம், மல்லாடியில் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், டிசிஎல் மேனேஜருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், உண்டாய் மேனேஜருக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு 30 to 40 டீச்சர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பெல் எம்ப்ளாயிஸ் வரைக்கும் ஒரு 40 எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னோவேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிளைண்ட்டோட எதிர்பார்ப்பு தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி ஈஸியாக பண்ணலாம், இல்லை கம்மி பட்ஜெட்டில் பண்ணலாம், அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி நாம் அதை ஈஸி பண்ணுறோன்றது தான் இன்னோவேஷன். எங்களுக்கு கிளைண்ட் நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. அந்த சஜஷனை வச்சு அதை நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்மார்ட் ஹோம், ஒரே ஃபோன்லேயே எப்படி நம்ம வீட்டில் இருக்க லைட் ஆன் ஆஃப் பண்ணோம், ஹீட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, சேஃப்டி வைஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபோன் ஆப்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வீடை ரெடி பண்ணி கொடுக்குறோம். டேஸ்லிங் அவார்ட்ஸ் இந்த இயரும் நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ஒரு மோட்டிவேஷன் தேவை, ஒரு ஊக்கம் தேவை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கோ இல்லை லேபருக்கோ நாங்கள் மோட்டிவேட் பண்ணிடுவோம். ஆனால் எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா 2 செக்மெண்ட்டாக சொல்லலாம். ஒன்று கிளைண்ட்ஸ், அவங்களுடைய திருப்தி எங்களுக்கு மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான கன்சர்ன் தான். கண்டிப்பாக டேஸ்லிங் அவார்ட்ஸ் 2 years பேக் 2020 நான் வாங்கியிருந்தேன்.
கண்டிப்பாக அந்த டைமில் என்னுடைய விஷன் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ ஒரு லெவலில் இருந்தோம். கண்டிப்பாக அந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்கோம் அப்படின்றப்ப அதில் டேஸ்லிங் அவார்டோட ஒரு பாட்டும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.